சார் நீங்கள் ஐடி துறையில் வந்து 20 ஆண்டுகளுக்கு மேலே வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட அப்சர்வேஷனில் இந்த டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தொடர்ந்து இவங்களே தான் வேலைக்கு வச்சுக்க போகிறாங்களா, இல்லை என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி எவால்வ் போகிறதா பார்க்குறீங்க? எப்பவுமே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து சர்வீஸு, சொல்யூஷன். சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம உடல் உழைப்பு அதை பேஸ் பண்ணி விஷயங்கள், ஒருத்தர் ஃபோன் பண்ணி டெலிமார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள். சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அது வந்து மூல சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த மூல சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த உடல் உழைப்புக்கு கண்டிப்பாக வந்து ரிக்குவயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் அதை ரீப்ளேஸும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேரலாக ரீப்ளேஸ்மெண்ட்டும் போயிட்டுருக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா மும்பையிலேயும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரோனில் டெலிவரி பண்ணுறோம். டெலிவரி. ஸோ அது மாதிரி இங்கேயும் அந்த விஷயங்கள் நடக்கும். இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து வளரும். ஏன் வளரும் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்கேலில் இருக்கிற பீப்புள் வந்து அவங்க பயங்கர சோம்பேறியாக இருக்க தான் சொல்லிட்டு ஆரம்பத்தில் நகர மாட்டாங்க. ஆமாம், ஒரு சின்ன விஷயம் வாங்கணும்னா கூட வெளில போய் வாங்குறதுக்கு பதில் மொபைலில் தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது. டெஃபினட்டாக க்ரோ ஆகும். அந்த பேரலாக இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறத வேறு எதாவது வச்சு பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒரு இனோவேஷனாக ஒன்று திங்க் பண்ணுவான். ஓகே, ட்ரோன் வச்சு போகலாம், இது இப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நடக்கும். பட் வேலைவாய்ப்பு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த வேலைவாய்ப்பு நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாப் கேப்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷயம் பண்ணுறப்போ நம்ம பேரலாக இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா மணியாக நம்ம கிடைக்கலாம் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறவருக்கும் பிரச்சனை கிடையாது. இதை வச்சு நான் வந்து வேறு விஷயங்கள் லக்ஸுரி விஷயத்துக்காகவோ இதையே நான் பர்மனெண்ட்டாக எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். சார், இப்போ வந்து நம்ம ஒன்று தெளிவாக சொல்லிடணும் சார். ஏன்னா இந்த ஜாப்மே வந்து கெட்டது கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலையில் வந்து தொடர்ந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் அந்த இதில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரவரி கிக் ஒர்க்கர்ஸ், அந்த டெலிவரி ஜாப்ஸ்ல எல்லாமே வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வரும்னா, எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்? இப்போ வந்து உதாரணத்திற்கு ஒரு லோன் போகணும், பேங்க் லோன் எடுக்கணும், இல்லை வேறு எதனா கடன் வாங்கணும், காமன் பே ரோடில் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களே, என்னென்ன சவால்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறதா பார்க்குறீங்க? இதுவே வந்து ஒரு லாங் டேர்முக்கு இது எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி தான் அது. ஏன்னா இப்போ நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ஒரு லோன்னு போகிறப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற அதுக்கு ஒரு வேல்யூ போடுவாங்க. அப்புறம் எந்த கம்பெனியில் இருக்கீங்க அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. அது பிராண்டட் கம்பெனினாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ. அதில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, இதுக்கு முன்னால் எத்தனை வருஷமாக நீங்கள் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு லோன் சேங்ஷன் ஆகுது. ஸோ இந்த டெலிவரி ஒர்க்குன்னு பார்க்குறப்போ இந்த ஸ்கோப்பெல்லாம் வந்து ஒரு பேங்க் பணம் கொடுக்குற ஒரு பேங்க்குக்கு அவங்க வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த லோன் மேட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸுக்கு போனால் கூட, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா கூட இது வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும்.